ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எப்படி ஒரு யூடியூப் சேனலுக்கு தரமான ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிறைய மேட்டர் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புது நண்பர்கள் யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இனிமேல் ரெகுலராக அப்லோட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு தேவை ஒரே ஒரு ரெண்டு சாஃப்ட்வேர் தான் தேவை. அந்த ரெண்டு ஆப்புமே பார்த்திங்கன்னா நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் கிடைக்கிது, அன்வான்டாக நம்ம இதில் கூகுள்லேயும் கிடைக்கிது. ஸோ நமக்கு கைன்மாஸ்டர் ஆப் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மீடியாங்கிற ஆப்ஷன் கிடைக்காது. ஸோ இந்த ஆப்போட நான் யூஸ் பண்ணுற இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அந்த யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இது டவுன்லோட் போட்டுக்கோங்க. இந்த மீடியாங்கிற ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு யூடியூபருக்கும் முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி ஒரு லோகோ டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே நான் சொல்லித்தரேன். மீடியாங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. அதில் இமேஜ் அசிஸ்டட் அதாவது கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பேக்ரவுண்டு ஒயிட்டில் வேணுமா, பிளாக்கில் வேணுமா, இல்லை ரெட்டில் வேணுமா அப்படின்னு கிளிக் பண்ணிக்கங்க. நான் ரெட்டு கிளிக் பண்ணுறேன். ரெட்டு கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் உங்களுக்கு எந்த சேனல் தேவை அது லேயரை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. எந்த சேனல் நேம் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு குக்கிங் சேனலோ ஒரு டெக் சேனலோ நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு குக்கிங் சேனல்னால் டேடி குக்கிங் DADDY டேடி குக்கிங் COOKING டேடி குக்கிங் தமிழ் அப்படி சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா டிஃப்ரெண்ட்டாக குக்கிங் தமிழ் டேடி அப்படின்னு, அதாவது மாற்றி நீங்கள் யாருமே வச்சுருக்க தலைப்பு நீங்கள் உங்கள் லோகோவுக்கு செலக்ட் பண்ணணும். இல்லைன்னா ஷார்ட்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா DCT அப்படின்னு போட்டுக்கலாம். DCT குக்கிங் அந்த 3 வேர்டை மட்டும் ஃபஸ்ட்டில் இருக்கிற 3 வேர்டை மட்டும் எடுத்துகிட்டு DCT தமிழ் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான். இப்போ நீங்கள் நம்ம போட்டாச்சு. இப்போ இதுக்கு ஒரு பாண்ட் ரெடி பண்ணணும். இதுக்கு ஒரு பாண்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, ஃபாண்ட் அப்படின்னு இருக்குது பாருங்க, ஏஏன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே லேட்டின் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். மேலே B1 இருக்குது. அந்த B1 கொஞ்சம் அடர்த்தியாக தெரியும். உங்களோட குக்கிங் சேனல் கொஞ்சம் அடர்த்தியாக தெரியும். இந்த எழுத்துக்கு பின்னாடி உங்களுக்கு இன்னும் ஆல்ட்ரு பண்ணணும், சூப்பராக பண்ணணும் அப்படின்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. அவுட்லைன் இருக்குது பாருங்கள், அதை கொடுங்க. அவுட்லைன் கொடுத்துட்டு எனேபிள் பண்ணுங்கள். அவுட்லைனை எனேபிள் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் டேடி குக்கிங் அப்படின்னு வந்துடும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பக்காவாக தெரியுது பார்த்தீங்களா. இதுதான் சூப்பரான ஒரு டேடி குக்கிங் தமிழ். பார்த்தாவே அட்ராக்ஷனாக இருக்கும். இன்னும் நம்ம இன்னும் நம்ம மெருகேற்றணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்க. டேடி குக்கிங்கிறது கீழே இருக்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஷேடோ அதை கொடுங்க. ஷேடோ எனேபிள் பண்ணுங்கள். ஷேடோ எனேபிள் பண்ணிங்கன்னா 10% இருக்குது. இந்த 10% இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படியே லெவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ டேடி குக்கிங் பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேடோ தெரியுது பார்த்தீங்களா. அந்த எழுத்துக்கு பின்னாடி ஷேடோ தெரியுது பார்த்தீங்கன்னா. இன்னும் பக்காவாக இருக்கும். இன்னும் ஆல்டர்னேட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் பண்ணிக்கலாம். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. பேக்ரவுண்ட் கலர் என்ன கலரில் நம்ம வேணும் அப்படின்னா, பிளாக்கில் வேணுமா, ஒயிட்டில் வேணுமா அப்படின்னா அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பிளாக் எனேபிள் ஆகிருக்கு. நம்ம அது அப்படி வேணாலும் வச்சுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை, அதையும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஓகே இதை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இது நம்ம கைன்மாஸ்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேனலுக்கு ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இதே ஃபார்முலாட்டி நீங்கள் கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் பண்ணணும். ஃபோனில் கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இதில் கொஞ்சம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேங்களா. இப்போ ஈஸியாக நம்ம பண்ணியாச்சு. இதை நம்ம அப்படியே நம்ம எப்படா நம்ம பண்ணியாச்சு, எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறது, இப்படி பண்ணோம்னா வருமா அப்படின்னு சொல்லி நம்ம அப்லோட் பண்ணால் வருமா அப்படின்னு பண்ணால் நமக்கு வராது. ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்ணலாம், லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கேப்சர் அண்ட் சேவ் இதை கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். சேவ் ஆனதுக்கப்புறம் நம்ம சேனலில் கொடுத்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் புது நண்பர்கள் நம்ம சேனலுக்கு யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.